ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது வந்து பேசிக்கலி ரேஞ்ச் ஆஃப் வேர் வி கேன் சே தட் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அன்வான்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தேர் டேக்கிங் பீப்புள் ஆர் அன்டைமில் சாப்பிட்றது பர்டிகுலராக வந்து மெயின் விஷயம்னா அவங்களோட டெய்லி பேசிஸ் டயட்டு தான். நிறைய பேர் வந்து ஹோம்லி ஃபுட் வீட்டில் செய்கிறத வந்து மேக்ஸிமம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. வெளியில் கடையில் இந்த மீடியாவில் காட்டுறது, டிவியில் காட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி அதை தான் சாப்பிட்ருக்காங்க. அதனுடைய விளைவுகள்லாம் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட இந்த ஃபேமிலி வந்து ஒரு கம்பைன் ஃபேமிலியாக இருந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, டைவர்ஷன் இருக்கும். எதையாவது பேசிக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் லோன்லினஸ் தனியாக உட்காந்து மொபைல் பார்க்குறது இப்படி இருக்கனால வெளியில் போய் சாப்பிட்றத குறைச்சிக்கலாம். என்னை பொறுத்தவரை எங்கே ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலும் கூட்டம் வழியுது, அப்படியே உட்கார இடம் இல்லை. ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட ஹெல்த் அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு? 24 hours they are scrolling. நம்பர் 1 பிரெயின் ஸ்ட்ராமிங்காக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் த செகண்ட் ஒன் இஸ் தமிழ்நாட்டில் இந்த எக்ஸ்போவை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். இந்த சாரி எக்ஸ்போ, இந்த மிளகு பூண்டு குழம்பு அப்படி இப்படின்லாம் போயிட்டு so many people are affected. ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது வந்து பேசிக்கலி ரேஞ்ச் ஆஃப் வேர் வி கேன் சே தட் லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ் அண்ட் அன்வான்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் தேர் டேக்கிங் பீப்புள் ஆர் அன்டைமில் சாப்பிட்றது பர்டிகுலராக வந்து நிறைய போதை பொருட்களுக்கு அடிமையாகிறது. இதெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கே ஒரு ஹெல்த்து நிறைய பேர் இப்போ இந்த லாட் ஆஃப் கவுன்சிலர்ஸ் ஆர் கிவிங் அ குட் அட்வைஸ். அதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவங்களே ஒரு நல்ல இடத்துல கொண்டு போனால் டெஃபினட்டாக தே கேன் கம் அப் வெரி வெல். அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசிக்கலி செல்ஃப் அவேர்னஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களை மாதிரி ஒரு சோஷியல் மீடியா வந்து உள்ளே கொஞ்சம் கொண்டு போகிறது, அது பார்த்து மேபி தே கேன் கம் அப் வெல். தட் வில் ரியலி ஆட் வேல்யூ டு தம். மெயின் விஷயம்னா அவங்களோட டெய்லி பேசிஸ் டயட்டு தான். நிறைய பேர் வந்து ஹோம்லி ஃபுட் வீட்டில் செய்கிறத வந்து மேக்ஸிமம் பிடிக்க மாட்டேங்குது அவங்களுக்கு. வெளியில் கடையில் இந்த மீடியாவில் காட்டுறது, டிவியில் காட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகி அதை தான் சாப்பிட்ருக்காங்க. அதனுடைய விளைவுகள்லாம் வந்து யாரும் ஸ்டடி பண்ணி பார்க்குறதில்ல. டீப்பாக போனால் தான் தெரியுது அந்த ஜங்க் ஃபுட்லலாம் வந்து எவ்வளோ இது இருக்குன்னு. குவாலிட்டியாக இப்போ கூட வர வழியில் பார்க்குறேன், எல்லாம் ரோட் சைடில் வந்து பிரியாணி தின்னுருக்கான். அது எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்கும், எந்த ப்ரைஸில் இருக்கும்னு தெரியும். அதையும் வந்து நல்லா எஜுகேட்டடாக இருக்கிறவங்க மாதிரி தான் இருக்குது பார்த்தா. ட்ரெஸ்லாம் அவங்க நீட்டாக பண்ணிருக்காங்க, அவங்க வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. நான் போய் கேட்கலான்றேன், சரி நம்ம எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் நம்மளால் திட்டுவாங்கன்னு சொல்லி நான் வந்துட்டே இருக்கேன். அவன் 100 ருபீஸ்க்கு தரான்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும்? 100 ருபீஸோ 70 ருபீஸ்க்கோ தரான்னா இவங்க யோசிக்கணும், அதில் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். எதையோ ஒன்று சாப்பிட்டுட்டு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 40 இயர்ஸ்க்குள்ளே போய் எல்லா ஹாஸ்பிட்டலில் க்யூர் நிற்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா எல்லாம் 35-40 இயர்ஸில் இருக்கவங்களாம் பிளட் செக் பண்ணிட்டு பிபி செக் பண்ணிகிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் மேஜர் ப்ராப்ளம் வருது. சொன்னால் நிறைய பேர் கேட்குறதே இல்லை. ஃபுட்டு, எக்ஸசைஸ் கிடையாது, நல்லா விளையாடுறது கிடையாது. முன்னாடி மாதிரி பசங்க இப்போ விளையாடுறது கிடையாது. நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா பசங்க வெளியில் சாப்பிட்றது தான். அடுத்து செகண்டுனா அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறது. கான்சன்ட்ரேஷனாக எல்லாமே மிஸ் ஆகும் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணால். சாப்பாடுமே வீட்டில் சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கு நல்லது. வெளியில் சாப்பிட்றது அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. தேர்ட் ஒன்று என்னென்னா ட்ரிங்க்ஸு நிறைய இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன பசங்களாகவே. அது யூத்துக்கு சொல்கிறது ஒன்றுனா அது அவாய்ட் பண்ணுறது அது பெஸ்ட்டாக இருக்கும். மெயினாக நிறைய கஞ்சா அதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் ஒரு 18 வயசு கூட ஆகாத பசங்களாம் தம் அடிக்கிறது, சரக்கு அடிக்கிறது இதெல்லாம் பண்ணுது. மெயினாக கேஜெட்ஸ் தான். மொபைல், லைஃப் ஸ்டைல், ஈட்டிங் ஹேபிட்ஸ் எல்லாமே தான். எனக்கு என்ன தோணுதுன்னா வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து பேரண்ட்ஸ் பேச்சை கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்து நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா எழுந்திரிச்சா அவங்க ட்ரெஸ்ஸிங்ஸு தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. 1 ஹவருக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஃபுட்டுக்கெல்லாம் எதுவுமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறேன். நைட்டில் எங்கே தூங்குறாங்க, ஃபோன் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஃபோன்லேயே இருக்குதுங்க குழந்தைங்க. படிப்பில் கவனம் போகுது. ஃபுட் ஹேபிட்ஸ், மெயின்லி ஃபுட் ஹேபிட்ஸ். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்குமே வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இது எப்படி அது வந்து லைஃப் ஸ்டைல் தான். இந்த மாதிரி வீட்டில் லோன்லினஸ், சில பேர் வீட்டில் அதிகமாக பேசிக்க மாட்டாங்க ஒருத்தருக்குள்ளே. அதனால தான் ஸ்ட்ரெஸ் ஆகுது. அந்த காலத்தில் வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் கூட இந்த ஃபேமிலி வந்து ஒரு கம்பைன் ஃபேமிலியாக இருந்தாங்க. எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க, டைவர்ஷன் இருக்கும். எதையாவது பேசிக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசிட்டு அப்படி இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் லோன்லினஸ் தனியாக உட்காந்து மொபைல் பார்க்குறது இப்படி இருக்கனால ஸ்ட்ரெஸ் வரதான் செய்யும். வெளியில் போகிறப்ப மட்டும் அவங்க ஏதோ காலேஜோ ஸ்கூலோ அந்த நேரத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பேச்சு துணை கால் இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். லைஃப் ஸ்டைல் தான் மாற்றி ஆகணும். அதுக்கு பசங்களை வந்து நல்லா வெளியில் விளையாட விடணும். அதுக்கேற்ற அட்மாஸ்பியரை பேரண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கணும். ஸ்கூல்லையும் அதே மாதிரி பண்ணி கொடுக்கணும். இப்போ என்னென்னா ஒன் திங் இஸ் கம்பேரிசன். இன்னொன்று வந்து இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. எப்படின்னா எவ்ரிபடி அட் ஹோம் தே ஆர் மேக்கிங் எ ரீல் இன் இன்ஸ்டாகிராம்.
அதுக்கு அவங்க செலவழிக்கக்கூடிய காஸ்ட் வெதர் தே ஆர் கெட்டிங் இட் பேக் ஆர் நாட் வி டோன்ட் நோ. ஓகே, இப்போ அவங்க பக்கத்து வீட்டில் இல்லை பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் யாராச்சும் ரீல் போட்டால் உடனே நம்மளும் போட்டுடணும். அண்ட் ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி பண்ணுறாங்க. பட் தே லேண்டட் இன் ஃபெயிலியூர். ஒரு சாரி பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் ஆகட்டும். இப்போ பெரிய பெரிய கடைகள்லாம் பாண்டி பஜாரில் இருக்குது. பரம்பரையாக இருக்காங்க. இந்த நல்லி, போத்தீஸ், சென்னை சில்க் இவங்கெல்லாம் காலம் கடந்து நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு அவங்க கற்றுட்டு அப்புறம் வரலாம். ஸோ தட் இஸ் அ மெயின் ஸ்ட்ரெஸ்ஸு. And mostly they are spending money on beauty products, cheap product, and also இது அப்புறம் வந்து அந்த ஹேர் ஸ்ட்ரீக் அதில் வந்து they are getting cancer. இதெல்லாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணுங்கள், நல்லா படிங்க, ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் ஓன் கண்ட்ரி, ரெஸ்பெக்ட் அவர் ஓன் politicians. திஸ் இஸ் த மெசேஜ். ஆமாம்மா, இப்போ நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுனா தானே ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்க முடியும். ஹெல்த்தை தானே அஃபெக்ட் பண்ணுது. ரொம்ப வீக்காக இருக்காங்க, எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. நாங்களாம் சின்ன வயசில் பெல்ட்டில் அடி, தோசை கரண்டியில், சீப்பில், குச்சிலாம் அடி வாங்கி அம்மா அப்பா ஸ்ட்ராங்காக வளர்த்துட்டாங்க. ஸோ எதையும் தாங்குவோம் நாங்கள். இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இல்லை. ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க, பேம்பர் பண்ணுறாங்க, எமோஷ்னலாக ரொம்ப வீக்காக இருக்காங்க. தட்ஸ் வை தே கெட் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும் அவங்களோட லைஃப் அப்படின்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? பழக்க வழக்கங்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருக்கிறது. நிறைய போதைப் பொருட்கள் இப்போ கொஞ்சம் நடமாட்டம் நிறையா இருக்குது. மேபி அது கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கும் ப்ராப்ளி சொசைட்டிக்கும் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு சில பேர் ஒருத்தரை பார்த்து பழகுறாங்க. அந்த போதைப் பொருட்கள், மது, டொபாக்கோஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்களே வந்து கொஞ்சம் கண்டெயின் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒர்க் எல்லா இடத்துலையுமே அவேர்னஸ், ஸ்கூல், சொசைட்டிஸ், காலேஜஸ் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ். பட் அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் அவேர்னஸ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நல்லது நான் ஃபீல் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி ஆஃப் க்ரோத் இருக்கணும் எதுலேயும். அது ஒன்று, அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது தே ஷுட் கன்சியூம் ஹெல்தி ஃபுட். திருப்பி நான் சொல்கிறது அதுதான். சும்மா இந்த என்ன மெக்சிகன் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டுன்னு வெளியில் சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் நல்லாயிருக்கும். பட் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அண்ட் ஐ ரெக்வெஸ்ட் தம் டு பை ஆன் வெண்டாஸ், ஆர்கானிக் வெண்டாஸ். ரோட்டில் விற்கிறவங்க கிட்ட வாங்குங்க. யூ கேன் ஹெல்ப் தெம். பெரிய பெரிய மார்க்கெட்டில் எல்லாம், பெரிய பெரிய ஷோரூம்லலாம் போய் வாங்குறத விட ஆர்கானிக் ஃபுட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன கடைகள் இருக்கோ அங்கே நீங்கள் வாங்குங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ வீக், உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட ஒன்ஸ் இன் அ வீக் நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றத குறைச்சிக்கலாம். என்னை பொறுத்தவரை எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தாலும் கூட்டம் வழியுது, அப்படியே உட்கார இடம் இல்லை. ஸோ டெஃபினெட்லி தே ஷுட் கட் டவுன் அவுட் சைட் ஃபுட். தே ஷுட் குக் அட் ஹோம். உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணி சாப்பிடுங்க வீட்டில். டோன்ட் டேக் ஃபுட் சப்ளிமெண்ட், டேக் ஹெல்தி ஃபுட் அண்ட் கட் டவுன் திஸ் மொபைல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ரீல் எக்ஸ்பென்சஸ். தட் ஷுட் பி கட் டவுன் டெஃபினெட்லி. ஹெல்த்து தான் வந்து நமக்கு இஷ்யூ. என்ன தான் பணம் சேர்த்து வச்சாலும் லாஸ்ட்டில் வந்து ஒரு 50-60 இயர்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து ஹெல்த்து தான். ஏன்னா நம்ம ஹெல்த் போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருப்போம். நம்ம அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்னா ஹெல்த்தை வச்சுக்கணும். நிறைய பேர் அந்த காலத்தில் இருக்கும்போது 90 இயர்ஸ்லாம் கூட வாக்கிங் வரவங்களாம் இருப்பாங்க. சில பேர் அவங்களும் அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க எல்டர்ஸோடு சொல்கிறத கொஞ்சம் கேட்டாலே போதும். இந்த யங்கர் ஜென்ரேஷன் இது சாப்பிடாத, அதை சாப்பிட்னா நீ என்ன சொல்கிறது, நான் போவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது எல்லார் வீட்லேயும் இருக்கும். என்ன பண்ணுறது, யாரையும் இப்போ வெளியில் தான் சொல்ல முடியும். வீட்டுக்குள்ளே நடக்க மாட்டேங்குது. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற யூத் ஜென்ரேஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி போனால், அது எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, லைஃப்பில் யூஸ் பண்ணிருந்தாலும் சரி, டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுற ஒன்றா இருக்கும். அது நம்ம பின்னாடி போய் நினச்சி தான் பார்க்க முடியுமே தவிர்த்து அது ஃபீல் பண்ணத்தான் முடியும். நான் ஃபீல் பண்ண ஒன்று தான் டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். என்ன சொல்லணும்னா எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். எல்லா விஷயத்தையுமே எடுத்தெறிஞ்ச மாதிரி பேசுறது, டக்குன்னு அந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக போனால் லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க வந்து இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. பட் ஃபியூச்சரில் வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் இதனால வருது இல்லையா? ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி இருக்கு? பாவமாக தெரியுது. அதனால் ஃப்யூச்சரில் வந்து அவங்களோட ஹெல்த்து தான் ப்ராப்ளமாக மாறுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அது வீட்டில் பேரண்ட்ஸ் தான் அதுக்கு அவங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே ஜங்க் ஃபுட்டு பழக்கப்படுத்தக்கூடாது. அவங்க ஹெல்த்தியாக வீட்டில் எதுவாக இருந்தாலும் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். சாப்பாடு விட ஃபோன் தான் அவங்க நிறைய பார்க்குறாங்க. ஃபோன்லேயே தான் முழுகுவாங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா கை இப்படி தான் அசையுமே தவிர ஒன்றும் சாப்பாடு நல்ல சாப்பாடாக சாப்பிட்ட மாதிரி தெரியலை. அது எப்பவுமே இந்த ஸ்விக்கி இதில் தானே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. வீட்டில் இருக்கிற ஃபுட்டை எதுவுமே எடுத்துக்க மாட்டேன்றாங்க. வருது சொல்லி புரிய வைக்க முடியலையே, கேட்கவும் மாட்டேன்றாங்க. சொன்னாலும் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும்ல. அந்த ஏஜுக்கு அவங்களா ஃபீல் பண்ணி அவங்களா உணர்ந்தாதான் அதெல்லாம் வந்து இது பண்ண முடியும். டைம் சாப்பிட மாட்டாங்க. எல்லாம் சாக்லேட்டு, அது ஏதாவது ஸ்நாக்ஸு அதுதான் சாப்பிடுதுங்க. ஒழுங்காக சாப்பிட மாட்டேன்றாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற ஒரு அட்வைஸ், உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க?
மெயினாக காலையில் எழுந்திரிக்கணும் பசங்க. இப்போ உள்ள பசங்க எழுந்திரிக்கிறது கிடையாது. நைட்டு சீக்கிரம் தூங்கணும், காலையில் எழுந்திரிக்கணும். அது கரெக்டாக நடந்துச்சுனாவே மற்ற வேலை எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். அதேமாரி ஃபுட்டு எனக்கோ ஒரு நாள் சாப்பிட்லாம், வெளில ஆசைப்பட்டது சாப்பிட்லாம். மற்றபடி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதை சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக வச்சுக்கணும். இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுருந்தாவே அதுவே போதும். Youngsters has to grow in their life. And the other way around, if you look at, there are a lot of youngsters were going in the wrong way. அது வந்து has to be contained because நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு டுடே ஒன் வே இஸ் ஸ்ட்ரெஸ் வே வேர் தே ஹவ் அண்டர்கோயிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்கூல்லையோ படிக்கிற இடத்துலையோ இல்லை ஒர்க் பண்ண இடத்துலையோ இருக்குது. பட் அதர் வே அரவுண்ட் people are creating their own stress, like looking at the other bad habits which has to be get reduced. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான வழியில் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. அதுக்கு முதல்ல நிறைய பேர் யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் அவேர்னஸ் வரணும். அந்த மீன்வைல் மேபி ஒரு பப்ளிக் ஒரு சொசைட்டிலையோ கவர்மெண்ட் ஆல்சோ கிரியேட்டிங் லாட் ஆஃப் அவேர்னஸ், சமூக விரோதிகள்லாம் கிரியேட் பண்ணுற ஒரு அவேர்னஸ் வந்து அவங்களும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா நல்ல ஒரு சொசைட்டியை உருவாக்கலாம். யங்ஸ்டர்ஸ் ஒன்லி கிரியேட் அ லாட் ஆஃப் ஃபியூச்சர் ஃபார் த கண்ட்ரி அண்ட் ஃபார் த நேஷன், ஃபார் த ஸ்டேட். ஸோ அதனால் பெட்டர் தட் தே கேன் ஹேவ் பெட்டர் அவேர்னஸ். உங்களை மாதிரி சோஷியல் மீடியா இந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துக்களை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தால் அது ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். முதல்ல எழுந்ததும் சாப்பிடணும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டயட்டுன்ற பேரில் வந்து ஒரு இட்லி இல்லையா நான் பழம் சாப்பிட்டேன் எனக்கு இதுவே போதுன்றாங்க. அம்மா அப்பா பேச்சு கேட்டாவே நல்லாயிருக்கும். ஃபோன் பார்க்க நிறுத்தணும், அவ்வளோதான். பசங்க ஃபோன் பார்க்க நிறுத்தணும். எங்கள் வீட்டில் எல்லாமே சின்ன பிள்ளைங்க தானே, ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட மாட்டேங்குதுங்க. ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அது கவனமே அந்த ஃபோனில் தான் இருக்குதுங்க. ஃபுட் ஹேபிட்ஸ் நல்ல நல்ல ஃபுட், இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் எடுத்துக்காத நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கினா நல்லாயிருக்கும். எக்ஸசைஸ், மார்னிங் வாக் எல்லாம் நல்லது. Mostly people, 99% youngsters, they are taking food outside. I definitely request Gen Z to make it as a passion to cook at home. At least Sunday leave kadaikum poludana. That is the main issue. I think they are little bit away from their elders. That should be restricted. So ella periyavanga kitta discuss பண்ணுங்க. Nowadays people are parents are understanding Gen Z also. Because இவ்வளோ சுதந்திரமாக அவங்கள வெளியில் விட்டுருக்காங்க அண்ட் பார்ட்டிஸ் போகிறாங்க, டெய்லி ஒரு ட்ரெஸ் வாங்கிக்கிறாங்க. பட் ஸ்டில் யூ ஷுட் வேல்யூ யுவர் எல்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். த மெயின் திங் இஸ் ஃபுட் இஸ் இம்பேக்டிங் ஆன் தம்.